இந்த நல்ல நாளிலேயே உங்கள் யாவரையும் இந்த ஆடியல் வழியாக பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதிமான்களுடைய வழியை அவர் பார்த்திருக்கிறார், அது அவருக்கு தெரியும்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு கேட்குற அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பு சபையின் மக்களே, நம்மளுடைய வழிகள் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் போகிற பாதை அவருக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. ஒருவேளை எனக்கு வேணால் கொஞ்சம் தூரம் தெரியலாம். இன்றைக்கி என் பார்வைக்கு, என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய ஞானத்திற்கு எட்டினது போல் இதுதான் என்னுடைய வாழ்க்கையோ என்று நான் அறியலாம், நான் யோசிக்கலாம், என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி நான் சிந்தித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீதிமான்களின் வழி நான் அறிவேன். அவர் ஜீவனுள்ள மட்டும் நம்மை நடத்துகிற நம்முடைய பாதைகளை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறவர். ஆகையினால சோர்ந்து போக வேண்டியது இல்லை. துன்மார்க்கரின் வழிக்கு முடிவு உண்டு, நீதிமான்களுடைய வழிக்கு முடிவு கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து செல்கிறது. அவர் எனக்கு முன்னாடி போகும் பொழுது, என்னை சிருஷ்டித்தவர், என்னை உருவாக்கினவர் எனக்கு முன்பதாக நடந்து செல்லும் பொழுது நான் ஏன் கலங்கி நிற்க வேண்டும்? சில நேரங்களில் நான் நினைக்கலாம், என்னுடைய பாதைகளெல்லாம் இருளாக இருக்கிறதே, எனக்கு வழி தெரியாமல் திகைத்து நிற்கிறேனே. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, என் வழி கர்த்தர் அறிந்திருக்கிறார், நான் திகைக்க வேண்டியது இல்லை. நான் போக வேண்டிய பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வசனம் விவிதமாய் சொல்கிறது, கர்த்தர் அவர்களை தாவரிக்கும் ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணலாம், செம்மையான பாதைகளை நடத்தினார் என்று சங்கீதம் 107 வாசிக்கிறோம். செம்மையான பாதைன்னா என்ன? கரடுமுரடான பாதை இல்லை. என்னுடைய பாதையை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறபடினாலே அவர் எனக்கு முன்பதாக ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக பாருங்கள், செங்கடல் அவங்களுக்கு தெரியாத பாதை. ஆனால் கர்த்தர் அவர்களை கானானுக்கு கொண்டு சேர்க்கிற வரை அவர் கரம் அவரோடு கூட இருந்தது. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகவில்லை. கர்த்தர் வழியை அறிந்திருக்கிறபடினாலே கர்த்தர் நமக்கும் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு குறைவில்லை. சோர்ந்து போகாதீங்க அன்பு கிறிஸ்தவ ஜனங்களே. தேவனை ஆவியோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் தொழுது கொள்கிற என் அன்பு ஜனங்களே, நண்பர்களே, கர்த்தர் சொல்கிறார், நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் பாதை கர்த்தருக்கு தெரியும்பா. என்னுடைய பாதையில் நான் ஒருவேளை தோல்வியை சந்திக்கலாம், அது நிரந்தர தோல்வி அல்ல. கர்த்தர் என்னை வேறொரு வெற்றியான சிகரத்திற்கு கொண்டு போய் சேர்க்க அவர் என் பாதையை நன்றாய் அறிந்திருக்கிறார். யோசேப்பின் பாதையை கர்த்தர் அறிந்து வைத்திருந்தார். சிறைச்சாலையிலையும் போர்த்திபாருடைய வீட்டிலேயும் கர்த்தர் யோசேப்பை தலைவனாக தான் வைத்திருந்தார். அவருக்கு தெரியும், யோசேப்பை நான் அதிகாரியாய் உயர்த்ததான் இந்த பாதையை தெரிந்து கொண்டேன். தரிசனம் மறந்து போகவில்லை, கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் பொய்யாய் போகவில்லை. குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது ஏற்ற காலத்தில் நிறைவேறும் ஆபகுக்கு எழுதுகிறார். என்னை கேட்குற அன்பான கிறிஸ்தவ ஜனங்களே, மக்களே, கர்த்தர் என் வழி அறிந்திருக்கிறார், என் வழி அவருக்கு தெரியும். சோர்ந்து போகாதிருங்க. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, என் வழியை கர்த்தர் நீர் அறிந்து வைத்திருக்கிறேன். நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். என் பாதை உமக்கு தெரியும் ஐயா. என் சமூகம் எனக்கு முன்பதாக செல்லும் என்று வாக்குரைத்த தேவனுடைய வார்த்தையை நம்பி நாங்கள் நிற்கிறோம். தொடர்ந்து அதையே நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். இந்த நாளிலே கர்த்தாவே, என் வழியை நீர் அறிந்து வைத்திருக்கிறேன், எங்களுடைய பாதைகளை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நம்பி நாங்கள் விசுவாசத்தில் தொடர்ந்து ஆண்டவரை ஓட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரக பாராட்டு பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.